இங்க ஒரு சின்ன பையன் ஒரு ஆலமரத்தில் ஏறி அங்க கூட்டில் இருக்க முட்டைக்கு பேர் வச்சுட்டு இருக்கான். அந்த வழியா வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்கூலுக்கு வாடா அப்படிங்கிறாங்க. ஆனா அவன் முடியாதுன்னு சொல்றான். இப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து நீ மரத்துல இருந்து கீழே இறங்கல அப்படின்னா உன் பாட்டிகிட்ட சொல்லிடும் அப்படிங்கிறாரு. அதையுமே அவன் பெருசா கண்டுக்கல. ஏன்னா அந்த ஆலமரம் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். மழை பெஞ்சாலும் சரி அந்த மரத்துக்கிட்ட தான் வந்து விளாண்டுட்டு இருப்பான். ஏன்னா அந்த மரம் அவனுக்கு உயிர் மாதிரி. ஒரு நாள் அந்த மரத்துக்கிட்ட விளாண்டுட்டு இருக்கும்போது அவனோட பாட்டி பார்த்துடுறாங்க. அவனை பார்த்து இந்த மரம் உன்னோட அம்மாவே அப்பாவும் காவு வாங்கின மரம், அதனால இதுக்கப்புறம் அந்த மரத்துக்கிட்ட நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே அந்த மரத்துக்கிட்ட நிறைய ஆக்ஷன் நடக்கிறதுனால அந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. இதை கேள்விப்பட்ட அந்த சின்ன பையன் எங்க மரத்தை வெட்டிடுவாங்களோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த மரத்தை வெட்டுறதா சொன்ன அந்த ஆஃபீஸர் வரும்போது அந்த சின்ன பையன் அவர்கிட்ட போய் எதுக்காக அந்த மரத்தை வெட்டுறீங்க, தயவு செஞ்சு வெட்டாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஆஃபீஸர் எல்லாமே நல்லது தாண்டா தம்பி அப்படின்னு ஒரு பேனாவை அவன் கையில கொடுக்குறாரு. மறுநாள் அந்த பாட்டி உச்சி வயலில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அந்த வழியா வந்த ஒரு பொண்ணு அந்த பாட்டியை ஆலமரத்திட்ட கொண்டு உட்கார வச்சு அந்த பாட்டியை குடிக்க தண்ணி கொடுக்குறாங்க. அப்பதான் அந்த பாட்டி ஆலமரத்தை பார்க்குறாங்க. அதில் அந்த சின்ன பையன் அவனோட அம்மாவோட பேரும் அப்பாவோட பேரும் எழுதி வச்சிருக்கிறான்.